ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டீசல் பெட்ரோல் வெஹிக்கிள் வெர்சஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். பெட்ரோல் டீசலில் இருக்க ஒரு காரு வெஹிக்கிள் மொத்தமாகவே வெர்சஸ் எலக்ட்ரிக்கல் பேட்டரியில் ரன் ஆகக்கூடிய வெஹிக்கிள். ஓகே, பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபியூயல் வெஹிக்கிள்ன்றதுனால எரிபொருள் தேவைப்படும். இக்னிஷன் மூலயமா பொருளை ஹீட் ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஜினை ரன் பண்ண வைக்கிது. நம்ம பூமியிலேருந்து எடுக்கிற ஒரு நேச்சுரலான ஒரு ஆயிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பெட்ரோல்னு நமக்கு கிடைக்குது. இது பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது டீசலோட எஃபிஷியன்சின்றது ரொம்ப கம்மியான்றதை விட ஸ்மூத்தாக இருக்காது. பெட்ரோலை விட டீசலோட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பெட்ரோலோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அதோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதோட ப்ராசஸும் ஜாஸ்தி. ஸோ அதுக்கான செலவுகளும் ஜாஸ்தின்றதுனால தான் பெட்ரோலோட விலை வந்து ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குது. டீசல் விலை வந்து பெட்ரோல் விலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் இன்னும் அது காஸ்ட்லி தான். அந்த மாதிரி டீசல் வந்து எந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஹெவி வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. பட் ரொம்ப ஃபியூல் தேவைப்படுற வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய வெஹிக்கிள் தான் ரொம்ப அதிகமான எனர்ஜி தேவைப்படும். ஸோ வண்டி வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டீசல் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபியூயலில் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 100-150 வருஷமாக இந்த மாதிரி ஃபியூயல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெஹிக்கிளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டான்னு சொல்ல முடியாது, ஒரு 5-6 வருஷமாக, ஒரு 7-8 வருஷம், மேக்ஸிமம் 10 இயர்ஸாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னால் ரொம்ப சிம்பிள் தான். பேட்ரியில் ஸ்டோர் பண்ணி பவர் சப்ளை பண்ணி மோட்டரை ரன் பண்ணி ஓடுற வெஹிக்கிள். ஷார்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரிமோட் கார் பார்த்துருக்கோம்ல, 90s கிட்ஸு ரிமோட் காருன்றது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. அது கிடைக்காதுன்னு இப்போ வரைக்கும் எங்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அது ஃபைன். ஒரு ரிமோட் பைக்கெலாம் பார்த்துருக்கோம்ல, பேட்டரியில் ரன் ஆகுதுல, அதே தான் ஒரு பெரிய சைஸில் ஒரு வெஹிக்கிள் தான். பைக்கு, காரு எல்லாமே எலக்ட்ரிக்கல், ஒரு பேட்ரி மூலிமா சார்ஜ் பண்ணி அதில் ரன் ஆகக்கூடியது தான் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். பைக்கு, ஸ்கூட்டி இப்போ ரீசெண்டாகவே நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 10 பேரில் ஒருத்தர் 2 பேர் ஆச்சு இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரன் ஆகுது. ஓகே, ரெண்டுத்துக்கும் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துருவோம். அதாவது நன்மை தீமை அப்படி சொல்லாமா, இல்லை பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஓகேவா? பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இதுதான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு தெரியல. வெஹிக்கிளை ரன் பண்ண வைக்கிது, ஓட வைக்கிது, அவ்வளோதான். பாசிட்டிவ்னு சொல்கிறத விட நெகட்டிவ் நிறையவே இருக்குது. ஏன்னா காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகுது. அது போக கேஸ் ரொம்ப எமிட் ஆகிட்டே இருக்குது. கார்பன் மோனாக்சைடு கேஸ் தான் நினைக்கிறேன். ஸ்மோக்கு ரொம்பவே ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெனிஃபிட்ன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதை ஊற்றினா தான் வண்டி ஓடும். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்னு வச்சுக்க வேண்டியது. சென்னை, பெங்களூர், டெல்லி அந்த மாதிரி சிட்டிஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. காரணம், அங்கே மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்காங்க, வெஹிக்கிளும் அதிகமாக இருக்குது, எல்லாமே ஃபியூயல் வெஹிக்கிள். இப்போ டெல்லியில் வந்து லிமிட்டை தாண்டிடுச்சு. அந்த பொல்யூஷன்றது லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. அதனால் இனிமேல் ஃபுல்லாக அங்கே வெஹிக்கிள்ஸும் அதிகமாக ரன் ஆகிட்டுருக்கு நான் நினைக்கிறேன். பஸ்ஸு எல்லாமே அந்த மாதிரி மெத்தடில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரைடர்ஸ், அதாவது பைக் ரைட் பண்ணுறவங்க, கார் ரைட் பண்ணுறவங்க, அது வெஹிக்கிளை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு உண்மையிலே ஃபியூயல் வெஹிக்கிள்னால் ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு ராவான பைக்காக இருக்கும், ஓட்டுறதுக்கும் ஒரு கம்பீரமாக இருக்கும். ஸோ அதுவான ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம். மற்றபடி சொசைட்டிக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் ப்ளஸ் பாயிண்ட்ன்றது அந்தளவு இருக்காது ஃபியூயல் வெஹிக்கிள். ஏன்னா ஃபியூயல் வெஹிக்கிள் வந்து கியர் ஷிஃப்ட் இருக்கும், இது பண்ணுற மாதிரி. செல்ஃப் ஸ்டார்ட்ன்றது எல்லாத்துலேயுமே இன்பில்டாகவே இருக்குது. கிக்கர்ன்றது ரொம்ப குறைஞ்சிட்டு. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிளில் கிக்கர் கண்டிப்பாக இருக்கும். கிக்கர் இருக்கும், செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்கும். ஸோ அந்த கிக் பண்ணி வண்டி ஓட்டுறது, அதெல்லாம் இந்த மாதிரி பைக்கு பிடிக்கிறவங்க, கார் பிடிக்கிறவங்க, வெஹிக்கிள் ரொம்ப விரும்புகிறவங்க வந்து ஃபியூயல் வெஹிக்கிளை தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். ஸோ அடுத்தது வெஹிக்கிள்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். வெஹிக்கிள் ரேட் வந்து கம்பேரிட்டிவ்லி, அதாவது ஃபியூயல் வெஹிக்கிளை விட கம்பேரிட்டிவ்லி இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அதனால் சொல்கிறேன். அது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே சார்ஜ் பண்ணிக்கலாம். வீட்டிலே நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு வந்துக்கலாம். அதில் வந்து எந்த ஸ்மோக்கோ எந்த சவுண்டோ எதுவுமே வராது. சிம்பிள் தான்,
ரொம்ப ஈஸியாக இருக்கணும் ஓட்டுறதுக்கு, ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரொம்பவே சூப்பரான வெஹிக்கிளாக தான் இருக்கும். ஃபாரினில் பார்த்திங்கன்னா டெஸ்லா கார்லாம் தெரியும். டெஸ்லா கார்லாம் எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க, பவர் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் இது தேவையில்ல, எனர்ஜின்னு தேவைப்படுதில்ல. ஸோ அதுக்கும் பவர் ஸ்டேஷன் ஒன்று வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ பவர் ஸ்டேஷன் வச்சு அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃபாரின்லலாம். இந்தியாவிலையும் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியான இதெல்லாம் இருக்குது. ஏன்னா வெஹிக்கிளும் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னு பார்த்திங்கன்னா அதோட டிசைன் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூஸில் நம்ம நிறைய பார்க்கோம், டப்பு டப்புன்னு வெடிச்சிருதுன்றாங்க. பேட்ரி வெடித்து வண்டியை சொல்லி முடிஞ்சிருது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ரேர் கேஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து உண்மையிலே இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி, இந்தியாவோட டெம்பரேச்சர், இந்தியாவோட அட்மாஸ்பியர், இந்தியாவோட அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணணும். அது இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, இப்போ கரெக்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெடிச்சு சிதறதுக்கான ரீசன் வந்து அது கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட யூசேஜ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா பேட்டரி வந்து கண்டிப்பாக வெடிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். பெட்ரோல் டீசல் வெடிக்காதுன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், செல்ஃபோனில் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊற்றம்போது டப்புன்னு வெடிச்சிருது. அதுவும் மிகப்பெரிய டேஞ்சர் தான். அதை இந்த டேஞ்சரை விட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து டேஞ்சர் கம்மி தான். ஏன்னா அந்த ஹீட் இஷ்யூஸ்னால் வெடிச்சிருது, டப்புன்னு வெடிச்சிருது. ஸோ அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. அது மட்டும்தான் நெகட்டிவானு பார்த்திங்கன்னா இல்லை, ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டே இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பவர் ஸ்டேஷன்றது அவ்வளோ இல்லை. பவர் ஸ்டேஷன்றது ஃப்யூச்சரில் இதோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா நிறைய வெஹிக்கிள் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா நிறைய பவர் சப்ளை தேவைப்படும். நிறைய பவர் சப்ளை தேவைப்பட்டுச்சுன்னா வீட்டில் நம்ம எவ்வளோ தூரம் சார்ஜ் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி பில்லு ரேட் எகிரிடும். அப்படி இல்லைன்னா பத்தாமல் போனால் கரண்ட்டு பத்தாமல் போகும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பவர் ஸ்டேஷன் ஒன்று வெளியே வைப்பாங்க, டூல் பங்க் மாதிரி பவர் சப்ளைக்குன்னு ஒரு ஸ்டேஷன் வைப்பாங்க. வச்சு சார்ஜ் போட்டு அதுக்கு ரன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஷன் வைப்பாங்க. அது வைக்கிறதுனால நிறைய வைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக மாறதுனால நிறைய வைக்க வேண்டியது இருக்கும், நிறைய பவர் சப்ளை தேவைப்படும். ஸோ இது லீட்ஸ் டு ஒரு பெரிய பவர் பிளான்ட் தேவைப்படும், பெரிய பவர் பிளான்ட் தேவைப்படும். நிறைய இருக்குது. இப்போ தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, சோலார் பவர் பிளான்ட்டு, அதுக்கு விண்டு மில் பவர் பிளான்ட்டு, இந்த மாதிரி பவர் பிளான்ட் வந்து எக்கச்சக்கமாக தேவைப்படும். ஸோ இப்போ வந்து மெயினாக நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா கோல், அதாவது தெர்மல் பவர் பிளான்ட்டு தான். நமக்கு தெர்மல்லேருந்து கிடைக்கிற பவர் சப்ளை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட யூசேஜ் வந்து ரொம்ப ஹையாகும். ஸோ ஏகப்பட்ட இடத்துல பவர் பிளான்ட் வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். மறுபடியும் என்விரான்மெண்ட்டை பொல்யூஷனாக ஆக்கிரும். ஃபியூல் வெஹிக்கிள் எந்த அளவுக்கு ஆக்குதோ, எந்த அளவுக்கு இப்போ வந்து என்விரான்மெண்ட்டை இருக்கோ, ஸ்மோக்கை ரிலீஸ் பண்ணி பொல்யூஷனை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோ, அதை விட பயங்கரமாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வர்றதுனால கூட நடக்கலாம். ஏன்னா பவர் ஸ்டேஷன் அதிகமாக தேவைப்படும், அப்போ பவர் பிளான்ட் அதிகமாக தேவைப்படும். பவர் பிளான்ட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமான எனர்ஜி க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதிகமான ஸ்மோக்கு, அதிகமான கேஸ் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். இது வந்து எர்த்துக்குள்ளேயும் பாதிப்பு, எர்த்துக்கு மேலேயும் பாதிப்பு. ஓசோன் லேயரில் ஓட்ட விழுது கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பெரிய பிரச்சனையும் வரலாம். அது மாதிரி சரி, அந்த பவர் பிளான்ட் தான் இருக்கா, சோலார் பேனல் இல்லையா, விண்டு மில்லிருந்து பவர் சப்ளைலாம் கிடைக்கலையான்னு கேட்டால் கிடைக்குது. பட் அதுக்கு வந்து இப்போ விண்டு மில் பார்த்திங்கன்னா இடம் வந்து ரொம்ப தேவைப்படும். அந்த சப்ளை நம்ம நம்பி இருக்கோன்ற பட்சத்தில் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆக்கிபை பண்ணும். ஒரு ஃபேன் சுற்றுறதுனால மட்டும் ஊருக்கே பவர் சப்ளை கிடச்சிடாது. ஏகப்பட்ட ஃபேன் வைப்பாங்க, ஏகப்பட்ட அந்த மாதிரி விண்டு மில் வைக்கிறதுனால ஏகப்பட்ட ஸ்பேஸு தேவைப்படும். இதனால் என்ன பிரச்சனை நடக்கும், சோலார் பேனலும் நிறைய வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்பேஸுன்றது தேவைப்படும். எல்லா ஸ்பேஸையும் ஆக்கிபை பண்ண முடியாது. அதே மாதிரி காட்டு அழிக்கிறது, அப்புறம் வீட்டு பக்கத்தில் எம்டி லேண்டே இருக்காது. எம்டி லேண்ட் இல்லைன்னா மனுஷங்களுக்கும் இடம் இருக்காது, மிருகங்களுக்கும் இடம் இருக்காது. அது நியூக்ளியர்லேருந்து தயாரிக்கப்படுற பவர் சப்ளை இருக்குல்ல அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப கம்மியான ரேஞ்சாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். சின்ன அந்த ஊரே காலியாகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் மாற்று வழி இல்லையான்னு பார்த்தா இருக்குது. இப்போ நடக்கிற மாதிரியே 50-50 பாதி யூஸ் பண்ணிக்கிட்டு போனால் பிரச்சனை இருக்காது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளே ஃபுல்லாக வந்துச்சுன்னா அதுக்கான விளைவுகளும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டால் இருக்குது. இப்போ ஃபியூல் வெஹிக்கிளுக்கு சொல்யூஷனே இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினை ரிஃபைன் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. முன்னாடி BS3 இருக்குது, BS4, இப்போ BS6 வந்துருச்சு. ஸோ அதோட கேஸை வந்து எமிட் பண்ணுறத லெவலை குறைச்சிக்கிட்டே வந்து ஃபில்ட்ரு பண்ணி லெவலை குறைச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அதில் வந்து கேஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் பொல்யூஷன்றது வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு மாற்று வழியாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ன்றது ரொம்ப நல்ல. பட் அதுக்கான சப்ளை, எனர்ஜி, கரண்ட்டு
அதை உற்பத்தி பண்ணுறது அதுவும் பார்த்தோம்னா அது இன்னும் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு இது ஃபியூவல் வெஹிக்கிளுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குன்னு பார்த்தா சொல்யூஷனாக இருக்கலாம். ஆனால் எப்படி அந்த பவர் சப்ளை நமக்கு கிடைக்குன்ற பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுதான் நான் இப்போ கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஃபியூவல் வெஹிக்கிளை வாங்கிக்கலாமான்னு பார்த்தா இப்போதைக்கு பெட்ரு ஓகே தான். ஏன்னா இன்ஜினும் ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் இதோட யூஸ் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இன்னும் கேஸ் வந்து எமிட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இன்னும் பொல்யூஷன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து என்விரான்மெண்ட்டை பாதிக்குமான்னு கேட்டால் பாதிக்காது. பட் இன்டைரக்டாக என்விரான்மெண்ட்டை பாதிக்கும். என்னடா பாதிக்காதுன்றது பாதிக்கும்னா இங்கே பாதிக்கலைனாலும் எங்கேயோ பாதிக்கலைனாலும் ஃப்யூச்சரில் நமக்கும் பாதிக்கும். ஸோ ரெண்டுமே 50-50 தான். இதோட அளவு கூடனா இதோட அளவு குறையும், இதோட அளவு குறைஞ்சா இதோட அளவு கூடும். ப்ரோஸும் கான்ஸும் பார்த்திங்கன்னா இதுதான் கம்பேர் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களோட ஐடியா எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெண்டுத்தையும் தாண்டி மூணாவது ஏதாச்சும் ஒரு ஐடியா உங்களுக்கு தோணலாம். இல்லை எது பெஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பற்றினா என்னோடய ஒப்பீனியன் தான் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃபியூல் வெஹிக்கிளை பற்றினா என்னோடய ஒப்பீனியன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எது பெஸ்ட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடியாவும் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ டாபிக் வந்து இவ்வளோ தான். அதுதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் இதே மாதிரி ஒரு டாப்பிக்கு இல்லை வேறு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட்டடான கண்டென்ட்டோடு நான் உங்களை பார்க்குறேன். அதுவும் மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், சொல்லிட்டேன் ஆல்ரெடி. கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க. என் வீடியோ எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, என்னோடய ஸ்பீச் எப்படி இருக்குது, கண்டென்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இன்னும் பெட்டரான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.